எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட லீக் ப்ராப்ளம் ஆஃப் த டே 24 கேமோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன பார்க்கறதுக்கு இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுரும். பாருங்க இந்த ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளமா இருந்தாலும், இந்த ப்ராப்ளமோட ஃபன்னே என்னன்னா, இந்த ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அப்ரோச் ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஆனா கோட் மட்டும் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஆனா நீங்க அந்த அப்ரோச் எப்படி உருவாகுதுன்னு நீங்க தெரிய வந்துச்சுன்னா, ஈஸியா அசால்ட்டா கோட வந்து எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா குடுத்துருப்பாங்க. 4 கார்ட்ஸ் குடுத்துருப்பாங்க வித் சம் வேல்யூ. ஸோ இங்க வந்து 4, 1, 8, 7. ஸோ 4 நம்பர்ஸ் வந்து கையில வந்து குடுத்துருக்காங்க. சரியா? நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர் 24 வந்து ஆக்க முடியுமா? ஆக்க முடியாதான்னு சொல்லணும் இந்த கார்ட்ஸால. ஸோ வாட் ஆர் த அலோவ்ட் ஆப்பரேஷன்ஸ் பாருங்க. உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல பேசிக் ஆப்பரேஷன் இருக்குல்ல. சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். ஸோ இந்த 4 ஆப்பரேஷன்ஸ் பண்ணி இந்த 4 நம்பர்ஸ எடுத்து எனி ஆப்ரேஷன் பண்ணலாம் இந்த 4 நம்பர்ஸ்குள்ள. ஒரு 8 இன்டு 2, 8 இன்டு 4, 8 பிளஸ் 1 அது மாதிரி எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டு யூ கேன் ஒன்லி யூஸ் நம்பர் ஒன்ஸ். சரியா? ஸோ யூசிங் தோஸ் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் கேன் வி obtain the number 24 முடியாதான்னு சொன்னோம். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். சரியா? இங்க வந்து there is one possible combination that allows us to make 24. எந்த காம்பினேஷனா இருக்கும் அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 8 minus 4, 8 minus 4 என்ன 4. 4 into 7 minus 1, 7 minus 1 என்ன 6. So 4 into 6 is equal to 24. இவ்வளவுதான் ப்ராப்ளம். Given four numbers, using the basic mathematical operations can we make 24 or not? இவ்வளவுதான் ப்ராப்ளம். இப்போ அப்ரோச் போய் பாருங்க. இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஒரு ரிகர்ஷன் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளம் என்ன கேட்டாங்க, we have to see if any possible combination where you add these operations is it resulting in 24 or not. சரியா? இந்த ப்ராப்ளம்ல பியூட்டி என்னன்னா we can exhaust all the probabilities. ஏன்னா பாருங்க we only have 4 cards. சரியா? And we only have a limited number of operations. So plus, subtraction, division or multiplication. சரியா? So because we have this less constrained space, we direct ஒரு recursion concept we can explore all the possibilities and return if any of the possibilities is giving me the solution or not. சரியா? So இப்போ என்ன ட்ரிக்னா we have to explore all the possibilities where நம்ம எல்லா கார்ட்ஸையும் எல்லா ஆபரேஷன்ஸும் எந்த ஆர்டர் வேணாலும் போட்டு தரணும். சரியா? ஸோ அதுதான் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு இந்த நம்ம ரிகர்ஷன்ல பேஸ் கேஸ் என்னவா இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு பாருங்க சப்போஸ் நான் 4 பிளஸ் ஒன்னு ஒரு ஆபரேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த என் கார்ட்ஸ் வந்து வில் சேஞ்ச் என் கார்ட்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 பிளஸ் 1 போட்டேன்னா ஐ ஹவ் யூஸ்ட் அப் திஸ் 4 அண்ட் ஐ ஹவ் யூஸ்ட் அப் திஸ் 1. ஸோ இங்க வந்து 5, 8, 7 தோஸ் ஆர் மை ரிமைனிங் கார்ட்ஸ் நீங்க வச்சுக்கீங்க இப்படி. சரியா? சோ இப்படிதான் நம்ம ஒரு ஆபரேஷன் போட்டு ஒரு வேல்யூ சேர்த்துட்டே போவோம். சரியா? சோ ஃபைனலா 1 வேல்யூ வில் ரிமைன் ரைட். சப்போஸ் நான் 4 பிளஸ் 1 போட்டு 5 வரும். அப்புறம் 5, 8, 7 இருக்கும்போது நான் 5 இன்டூ 8 போட்டோம்னா 40 வரும். அப்புறம் 40 மைனஸ் 7 போட்டோம்னா ஃபைனலா 33 இருக்கும். சரியா? இப்போ ஒரு நம்பர் தான் என் நம்பர்ஸ் அரேல இருக்கு. ஐ ஷுட் செக் தட் ஒன்லி ரிமைனிங் நம்பர் இஸ் 24 or not. சரியா? 24 that means I can form that number 24 இல்லனா இல்ல. சோ இது மாதிரி தான் நம்ம ரிகர்ஷன்ல ஒரு நம்பரா ரெடியூஸ் பண்ண போறோம். இங்க வந்து பேஸ் கேஸ் என்னன்னா when it reduces to one single number. சரியா? இப்போ வந்து ரிகர்சிவ் கேஸ பார்க்கலாம். இதுதான் நம்மளோட இன்ட்ரஸ்டிங் கேஸ் இப்போ. What is our strategy to check if any two numbers, I mean, if the four numbers with all these operations can result in 24 or not. இப்போ என்ன உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இந்த ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன், யூ கேன் எக்ஸ்ப்ளோர் ஆல் த பாசிபிள் காம்பினேஷன். சரியா? ஸோ என்ன பண்ண போறோம்னா டு எக்ஸ்ப்ளோர் ஆல் த காம்பினேஷன்ஸ் வி ஸ்டார்ட் பை டேக்கிங் எனி டூ நம்பர்ஸ்ல. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து நான் 4 அண்ட் 8 வந்து பிக் பண்ண போறேன். நீங்க கோட் எழுதும் போது யூ ஆர் கோயிங் டு எக்ஸாஸ்ட் ஆல் த ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி. சரியா? நான் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளி ஃபார் ஷோ வந்து நான் வந்து காமிக்கிறேன். வி ஆர் டேக்கிங் எனி டூ நம்பர்ஸ். ஸோ இங்க வந்து பேஸ் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ we are picking two different numbers A and B from the list. So 4 and 8. சரியா? இப்போ 4 and 8 மேல we are going to use all the possible mathematical operations. சரியா? Possible mathematical operations என்ன? A plus B இல்லனா A minus B இல்லனா B minus A. பாருங்க A plus B is equal to B plus A. ஆனா A minus B is different from B minus A. So you have to take these both probabilities. Then we have A into B. A into B is equal to B into A. And we also have A by B and B by A. நீங்க வந்து A by A, B and B by A போடும்போது you have to take care of one thing that இங்க வந்து B and A வந்து 0 இருந்துச்சுன்னா those divisions are not possible. So அது வந்து ஹேண்டில் பண்ண அவ்வளவுதான். சரியா? இப்போ வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா I am picking up 4 and 8 from this set. இப்போ வந்து I'm going to replace it with one possibility is 8 plus 4. சரியா? இன்னொரு பாசிபிலிட்டி என்னவா இருக்கலாம்? 8 minus 4. இன்னொரு பாசிபிலிட்டி என்னவா இருக்கலாம்? 4 minus 8. இன்னொரு பாசிபிலிட்டி என்னவா இருக்கும்? 4 into 8. And இன்னொரு பாசிபிலிட்டி என்னவா இருக்கும்? 4 divided by 8. And இன்னொரு பாசிபிலிட்டி என்னவா இருக்கும்? 8 divided by 4.
சரியா? Now we have exhausted all the possibilities. சரியா? இப்போ I have now this number வச்சு and see these are my cards left in the initial array. சரியா? 1 and 7. So இப்போ வந்து I each of these branchesல I have 1 and 7 left and the result of this. So 8 plus 4 12. ஒரு branchல என்னவா இருக்கும் 12 1 7 என்ன ஒரு remaining ஆ இருக்கும். இன்னொரு branchல என்ன இருக்கும் 8 minus 4 4 1 7 என்ன இருக்கும். இங்க வந்து 4 minus 8 minus 4 1 7. So in each of these branches these two cards will be left. சரியா? So மறுபடியும் அதே approach தான் பண்றோம்ல. இங்க வந்து 8 plus 4 branch போய் explore பண்ணலாம். 8 plus 4 branchல என்னவா left ஆ இருக்கு 1 and 7. So இப்போ நான் என்ன பண்றேன்னா let me pick up this number. um okay இங்க வந்து நான் clear ஆ எழுதிக்கிறேன் just for 1 7 and again I have இங்கேயும் 1 7. உங்களுக்கு ஏன் தெரியும் because I'm just explanationக்காக நான் இந்த ஃபாஸ்டா பண்றேன். ஆனா whatever way you do this definitely solution வரும். சரியா? So okay, now let me explore. இங்க வந்து ஒரு branchல 8 plus 4 1 7 இருந்துச்சு. This would have become 12. சரியா? And this would have become 4 4 1 7. This would have become minus 4 1 7. சரியா? So on and so forth. சரியா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் I'm going to do the same logic on these. இங்க வந்து 4 1 7. சரியா? Let me repeat the logic on this block again. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா I'm again going to choose any two numbers. சரியா? So 1 7 வந்து choose பண்ணிக்கிறேன். சரியா? So 1 7 வந்து choose பண்ணா வந்து மறுபடியும் same procedure வந்து போடும்போது I'll again get 12 comma then one result of this operation 1 plus 7, so that is 8. Then I can get 1 into 7, so 12 comma 7. Then 1 minus 7, so 12 minus 6, so on and so forth. மறுபடியும் சில ப்ராபர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ அகைன் யூ டூ தி சேம் ஸ்டெப். சரியா? இங்க வந்து மறுபடியும் நீங்க 12 and 8 ஓட நீங்க ஆல் காம்பினேஷன் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 20 and இங்க வந்து 20 and you will get 12 into 12 minus 8, you will get that as 4 and 8 minus 12 you will get it as minus 4. இப்படி so on and so forth for all these possibilities நீங்க வந்து ஓபன் பண்ற branchக்கு you will get all these possible results. சரியா? இப்போ என்ன செக் பண்ணனும்னா when you are getting only one number left in this resultant this thing branch நீங்க வந்து அத வந்து செக் பண்ணனும் if this is equal to 24 or not. For all the possible branchesல நீங்க வந்து end பண்ணுவீங்களா ஒரு ரிசல்ட்ல you have to check if any of those branches are resulting in 24. Any of those branches resulting in 24 னா நீங்க வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ட்ரூ ன்னு போய் கொடுத்துருவீங்க. சோ இந்த ப்ராப்ளமோட branch exploration வெறும் ஒரு branch மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போறேன் that will result in 24. சரியா? சோ இதுதான் the one of the branches that led to 24. சரியா? இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு branchல you would have picked 8 and 4. So அங்க வந்து 8 minus 4 போட்டுருவீங்க. சரியா? So that will result in 4 and then you have 4 1 7. சரியா? இப்போ இன்னொரு branchல you could have picked 1 and 7. சரியா? அந்த branchல நீங்க மறுபடியும் நீங்க 7 minus 1 போட்டுருப்பீங்க. So 7 minus 1 branchல வந்து 4 and finally 6. Finally, you would have opened the final branch which is just 4 into 6, which will give us 24. So இது மாதிரி there will be an like not infinite number of branches, obviously many branches. அதுல ஒரு branch would have ended in 24. சரியா? And the possibilities are a lot. சரியா? இங்க வந்து நீங்க instead of picking 8 and 4 you could have picked in one branch 8 and 1 first. சரியா? அப்புறம் 8 minus 1 அந்த branch எடுத்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். But the only idea is we have ended in one branch where 24 was the result. சரியா? So that time if any of the branches result in 24, நீங்க வந்து this solution is if any of the recursive calls returns true, that means if ஒரு branch ஆவது உங்களுக்கு வந்து 24 வந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த whole problem is one combination results in 24 ன்னு நீங்க வந்து கொடுத்துருவீங்க. ஆனா இந்த ப்ராப்ளம் பாருங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. இங்க வந்து there are just few tricks you have to know. How do we basically pick two, like பாருங்க 4 1 8 7 and 9. When you're picking two numbers, you're not only picking the adjacent indexes. 4 and 8 pick பண்ணலாம், 4 and 7 pick பண்ணலாம், இல்ல 1 and 7 pick பண்ணலாம். So we have to simulate a way where we are picking each of these each pair. சரியா? அவ்வளவுதான் இந்த this thing. அதான் first trick இருக்கும். Second வந்து we have to make the resultant array by doing all the mathematical operations. Any two numbers all the possible results வந்து எடுத்து ஒரு mathematical this I mean ஒரு array வந்து பண்ணிக்கணும். அப்புறம் அந்த arrayல இருந்து ஒரு result தான் ஒரு branch வந்து குறிக்கும். So அந்த branch plus my left out cards வந்து நான் சேர்த்து ஒரு புது list of cards பட்டு பாருங்க. இங்க என்னாச்சுன்னா first வந்து இங்க வந்து
4187 இருந்துச்சுல. So 8 plus 4 வந்து ஒரு கேண்டிடேட் இருந்துச்சு. So that became 12. And what my left out cards 1 and 7. So this becomes my new pack of cards 12, 1, 7. So அது வச்சு 24 ஆக முடியுமான்னு பாக்குறேன். So இவ்வளவுதான். So finally நீங்க இந்த process repeat பண்ணிட்டே இருப்பீங்க எது வரைக்கும் until you have one card left in the list. And if that one card is equal to 24, you are saying this is definitely possible to solve. So any branch of it ends in 24 நீங்க வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு சொல்றீங்க. So இந்த ரிகர்ஷன் வந்து எப்படி தான் எழுத போறோம்னு நீங்க பாருங்க. இந்த ப்ராப்ளமோட கோட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. ஏன்னா இந்த அப்ரோச் அண்ட் ப்ராப்ளம் ஈஸியா தான் இருந்துச்சு. அதனால நீங்க கோட் எப்படி எழுதுறது நல்லா கத்துக்கணும். இதுதான் அந்த ப்ராப்ளமோட கோட். நான் ஃபர்ஸ்ட் கோட்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் எழுதிட்டேன். இது வந்து diff is equal to 10 to power மைனஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கேன் சரியா. திஸ் டிஃப் இஸ் கோயிங் டு பி a வெரி வெரி ஸ்மால் வேல்யூ. என்ன கூறீங்கன்னா சில டைம்ஸ் என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து சில கால்குலேஷன்ஸ் பண்ணுவீங்களா சரியா. அப்புறம் வந்து உங்க ஆன்சர் வந்து 24.0001 என்ன வரும் உங்க ப்ரிசிஷன் ஆஃப் த கோட்னால சரியா. பிகாஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருப்பீங்க. ஆனா that technically means it's actually 24. ஆனா இந்த precision differenceனால உங்களுக்கு வந்து 24.001 வரும். நீங்க அப்ப வந்து செக் பண்ணீங்கன்னா is my answer equal to 24 ன்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து இல்லன்னு சொல்லும் because it is not 24 சரியா. ஆனா but why did that error come up? Because of the precision in the calculation சரியா. So we are going to allow those precision errors and because even 24.001 எப்படி வந்திருக்கும் if technically it was 24 but the computer precision தப்பா போயிடுச்சுன்னா. So அந்த diff தான் அதான் பண்ணும். It will allow us to be like little slightly off, but 24 கரெக்டா வந்துச்சுன்னா சொல்லும் சரியா. So அதான் diff வந்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த recursive function வந்து எழுத போறோம் சரியா. def of solve of nums சரியா. இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன வந்து பேஸ் கேஸ் வந்து எழுதணும். நம்ம பேஸ் கேஸ் என்னவா இருந்துச்சுன்னா if only one number was left in our so இங்க வந்து ஒண்ணு பண்ணிக்கிறேன் n is equal to len of nums in வச்சுக்கிறேன். So if only one number is there in our nums array, and if okay, if len n is equal to 1, return absolute of 24 minus number nums of 0 சரியா is less than diff. இப்போ என்ன சொல்றேன்னா if only one number is there in my list, I'm trying to check if the number is 24 or not சரியா. ஆனா என்ன சொல்லுங்க you will never get perfectly 24. perfectly 24 உங்க கம்ப்யூட்டர் பர்ஃபெக்ட் கால்குலேஷன் வந்துச்சுன்னா நீங்க வெறும் 24 equal to nums of 0 ஆன்னு கேட்பீங்க. ஆனா because you have to allow for slight precision difference, you are saying absolute of 24 minus 0. If the difference between 24 and the number you have calculated is less than the allowed difference, you're telling it is the same number சரியா. ஸோ இதுதான் இந்த கோட் வந்து குறித்து. இப்போ வந்து நம்ம பேஸ் கேஸ் வந்து எழுதி முடிச்சிட்டோம். இப்போ வந்து we have to simulate when there are more than one card. நம்ம வந்து at each point of time we have to take two cards and we have to do that branch process சரி. ஒரு பிரான்ச்சை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது ஃபன்னா இருக்கும் போது பார்க்கலாம். எப்படி பண்ண போறோம் டூ கார்ட் செலெக்ஷனுக்கு for I in range of n and for j in range of சரியா. சோ ஐ வந்து இந்த இண்டெக்ஸ் ஐ வந்து ஒரு கார்டை குறிக்க போகுது ஒரு நம்பரை குறிக்க போகுது. இண்டெக்ஸ் ஜே வந்து இன்னொரு நம்பரை குறிக்க போகுது சரியா. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேஸ் இருக்கு இஃப் ஐ equal to j. So we have to pick two separate cards no to do the mathematical operation. If both are index same answer, they're trying to pick the same card. So on the case we should not go further. So I'm going to continue போடுறேன். continue na என்ன சொல்லலாம் bro don't continue with this iteration, go from the next iteration. When both I and j are equal அந்த iteration உங்களுக்கு வேணாம். So அந்த I is equal to j continue ன்னு சொல்லிடலாம். இப்போ வந்து if I is not equal to j நம்ம picked cards என்னவா இருக்கும் nums of I and nums of j. So A is equal to nums of I and B is equal to nums of j. So these are our two currently picked cards சரியா. இப்போ வந்து என்ன பண்ணும் I have to see all the possible branches while picking A and B. நம்ம வந்து all the possible mathematical operation வச்சு அந்த all the branches வந்து build பண்ணும். So branches is equal to A plus B, A minus B, B minus A and A into B சரியா. இன்னும் two values நான் ஆட் பண்ணும் A by B and B by A. So எப்ப நான் A by B and B by A add பண்ணலாம்னா I can add B by A if A is not 0. A is 0 வந்துச்சுன்னா நான் B by A add பண்ண முடியாது. நான் B by 0 is not defined. So if absolute of A if it is greater than the difference. So இது என்ன சொல்லுதுன்னா my A is not close to 0. A is more than 0 or like very very large so that I cannot consider it as 0. அப்போ வந்து I can consider A for division. So branches dot append B by A. Same logic applies for B. If absolute of B
greater than difference நான் வந்து branches dot append of a by b ன்னு கொடுத்துக்கலாம். So now I had all the possible branches. Now எப்ப பண்ணும் each of the branch value எடுத்துட்டு and each of the left out cards எடுத்து நான் மறுபடியும் இந்த exploration process கண்டினியூ பண்ணும். அது எப்படி பண்ண போறதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க left out cards வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். So left out cards will be basically equal to nums of k for k in range of n. இங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கு. இஃப் k is not equal to I and k is not equal to j. இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப், நீங்க டெஃபினட்டா மறக்கக்கூடாது. the cards are only considered left out if they are not I and they are not j. சரியா? if ரெண்டு கேஸும் ஃபெயில் ஆகணும். பிகாஸ் இஃப் தேர் ஐ ஆர் தேர் ஜே we have already picked those cards. நம்ம மறுபடியும் அந்த லெஃப்ட் கார்ட்ஸ்ல அந்த ஐ ஆர் ஜே கார்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. So that's why nums of k for k in range of n if k is not equal to I and k is not equal to j. So நம்ம இப்போ லெஃப்ட் அவுட் கார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ வந்து ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார் ஈச் ஆஃப் த பிரான்ச்சஸ்ல வந்து ஈச் பிரான்ச் வந்து நான் அந்த பிரான்ச் கார்டு எடுத்துட்டு அப்புறம் லெஃப்ட் அவுட் கார்ட்ஸை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த ரிகர்சிவ் ப்ராசஸை கண்டினியூ பண்ண போறோம். ஸோ ஃபார் பிரான்ச் இன் பிரான்ச்சஸ், ஸோ ஒரு பிரான்ச் வந்து எடுத்துப்பேன். இட் கேன் பி a plus b or a minus b, என்ன வேணாலும் இருக்கலாம். எனி ஆஃப் த பாசிபிள் பிரான்ச்சஸோட நான் வந்து மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறேன். இஃப் solve of, now I have to take my left out cards and I also have to add that branch card and continue exploring. சரியா? This program will always recursively do this process until it reaches only one card. One card போது இங்க வந்து இந்த கேஸ்க்கு வந்து வரும். இப்போ question ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. If solve of left plus branch, return of true. என்ன வந்து சொல்லுது உங்களோட அல்காரிதம்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப் என்ன வந்துச்சு, if any of the recursive branches return true. சரியா? if any of the branches வந்து இங்க வந்து இடிச்சிட்டு 2 இங்க இந்த evaluated true ஆயிடுச்சுன்னா so the whole problem is solved. இல்ல ஏன்னா if any of the branches become 24, it is definitely possible to form the value 24. So finally இதுதான் return true. if none of the values evaluate to true, நீங்க வந்து return of false வந்து கொடுத்துருவீங்க. இதுதான் இந்த ப்ராப்ளமோட கோட். ஃபைனலா நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இந்த சால்வ் ஃபங்க்ஷனை அவுட்டர் லூப்ல இருந்து கால் பண்ணோம். இதுதான் நம்ம சால்வ் ஃபங்க்ஷன். நம்ம இப்போ இந்த ஜட்ஜ் பாயிண்ட் 24 ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த சால்வ் ஃபங்க்ஷன் வந்து கூப்பிடணும். அது எப்படி கூப்பிட்டு போறோம்? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரிட்டர்ன் ஆஃப் சால்வ் ஆஃப், இங்க ஒரே ஸ்லைட் சேஞ்ச் பண்றேன். இங்க வந்து float of card for card in cards. ஸோ யூஸ்வலா நீங்க வந்து இந்த மாதிரி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணும்போது நீங்க வந்து ஃப்ளோட்டா மாத்திட்டு பண்ணுங்க. பிகாஸ் இல் சேவ் யூ லாட் ஆஃப் ப்ரிசிஷன் எரர். சரியா? நீங்க சம்டைம்ஸ் கோட் கரெக்டா இருக்கும், ஆனா ப்ரிசிஷனால நீங்க உங்களுக்கு தப்பா சொல்யூஷன் வரலாம். ஸோ டெஃபினெட்லி சேஞ்ச் டு ஃப்ளோட் பிஃபோர் புட்டிங் இட் காலிங் த ஃபங்க்ஷன் அதர் லாங்குவேஜ். சரியா? ஓகே, டெஃபினட்டா கரெக்டா இருக்க கோட் இப்போ சப்மிட் பண்ணி பார்த்துலாம். இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சிபிபி கோடும் போட்டு வைக்கிறேன். அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். கூடி சீக்கிரமா இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அதில் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாய் பார்க்கலாம்.